வணக்கம் நண்பர்களே. விரும்பியவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னோடய கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, என்னோடய மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, என்னோடய காதலி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சீங்கன்னா தான் இதோட உண்மை தெரியும். செய்யாமல் நீங்கள் வீடியோ தள்ளி விட்டுட்டிங்கன்னா இதோட உண்மை தெரியாது. இதற்கு பௌர்ணமி அன்று ஆடையொட்டி அந்த செடியை காப்பு கட்டி எடுங்க. சம்பளமாக எடுத்துக்கங்க. ஒரு புது சட்டியில் போட்டு நல்லா கருக்குங்க. அந்த கறி கூட செம்பூத்து அதை பிடித்து அதோட கண்ணை எடுத்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது, புனுகு இதை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து நல்லா அரைங்க. மை போல் அரைத்து அந்த மையை ஒரு டப்பியில் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு நான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் வரைந்து அந்த சக்கரத்துக்கு கீழே ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் காமதேவாய மன்மதாய இன்னார் மகன் இன்னார் ஆகர்ஷ்ய அப்படின்னு எழுதுங்க. எழுதிய பிறகு அந்த தகட்டை மஞ்சள் தண்ணியில் நல்லா அலாசுங்க. பிறகு அந்த மையை எடுத்து அந்த தகட்டுக்கு நல்லா பூசுங்க. பூசிய பிறகு அதை சுருட்டி உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இதே சக்கரத்தை பூமியில் வரைந்து அதன் மீது பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு சகல படையிலும் வைத்து இந்த தகட்டை அது மீது வைத்து இதே மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் காமதேவாய மன்மதாய இன்னார் மகன் இன்னார் ஆகர்ஷ்ய அப்படின்னு சொல்லுங்கள். சக்தி இருக்கிறவங்க ஒரு 1008 ஒரு 504 சொன்னாலே போதும், உடனே உங்களுக்கு வேலை செய்யும். சக்தி இல்லாதவங்க ஒரு 3008 சொல்லுங்கள். 3008 சொல்லிய பிறகு அந்த தகட்டை சுருட்டி ஆலமரத்தை விழுது இருக்குது இல்லைங்களா, அந்த விழுதில் கட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக அவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களை தேடி வருவாங்க. இது 100% நடக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய பொருள் அனைத்தும் நீங்கள் வைக்கணும். அப்படி செஞ்சால் தான் அது வெற்றியாகும். செய்து பாருங்கள். செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை தெரியும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணிக்கிறேங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றிங்க.